இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க வந்து முள்ளங்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இது நம்ம வீட்டுக்கிட்ட செம்மண் அடித்தோம் முன்னாடியே. அந்த செம்மண்ணில் போட்டதுனால நல்லா ஆழமாக இருக்குது எல்லா முள்ளங்கியும். ஒரு முள்ளங்கி வந்து பிடுங்கும்போது உடஞ்சிருச்சு. நல்லா ஆழமாக இருக்கும். போட்டு இப்போ 2 மாதத்துக்கிட்ட ஆக போகுது, 45 நாள்கிட்ட ஆக போகுது. வீட்டுக்கு தேவையானது போட்டோம். உள்ளதை வந்து கடையில் கேட்டாங்கன்னா கொடுத்துக்க வேண்டியது. மண் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, அதனால் தண்ணி விட்டுருக்குங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா பாம்பு மாதிரி வளைஞ்சிருக்கா. ஒரு முள்ளங்கி 1.5 அடி இருக்கும் போல். பரவாயில்ல. இப்போ வந்து பெருசாக உள்ளதெல்லாம் நம்ம பிடுங்கிட்டோம்னா அடுத்து சின்னதாக உள்ளது வந்து பெருசாகிடும். நம்ம அதை பறிக்காமல் விட்டுட்டோம்னா அது எல்லாமே அப்படியே இருந்து போயிடும். அது மாதிரி கொத்தமல்லி ஹார்வெஸ்ட் பண்ணேன், வீடியோ எடுக்க முடியலை. ஆனால் ஹார்வெஸ்ட் பண்ண கொத்தமல்லியை காமிக்கிறேன். ஒரு 2 கிலோக்கிட்ட ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்ம கொத்தமல்லி ஹார்வெஸ்டிங் வந்து இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு பண்ணேன். அதனால் ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால் வீடியோ எடுக்க முடியலை. அதனால சரி முள்ளங்கியாவது எடுப்போம் அப்படின்னு என் பொண்டாட்டியை கூப்பிட்டா, உங்களுக்கு சோறு வேணாமா, சமைக்க வேணாமா, வீடியோ எடுக்க கூப்பிடுன்னு கத்துறா. அதனால் நானே செல்ஃபாக வீடியோ எடுத்துக்கிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பாருங்கள், நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முள்ளங்கி. நான் முள்ளங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக